பிரம்மாண்டம் பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல. எனக்கு கொண்டாட்டியா வர போறவ அந்த அபிப்பிராயத்துல பாரு. இந்த பூ கீழே வைக்கிற எடுக்கிறியா? எடுக்கிறேன். எடுக்கலைன்னா நான் சொல்றதை செய்யணும். என்ன சொல்ல சொல்லு. எடுக்கலைன்னா இந்த பாட்டி மாதிரி ஜாக்கெட் போட்டுக்கிட்டு திருவிழாக்குள்ள 1 மணி நேரம் சுத்தி வரணும். சுத்தி வருவியா? முண்டோ பாட்டி ஜாக்கெட்டே போடுங்கடி. அதாண்டி பந்தயம். பூ எடுக்கிறியா? சரிடி பூவை எடுக்க முடியலன்னா நான் சுத்திட்டு வரேன். எடுத்துட்டா நீ சுத்திட்டு வரணும். சரியா? சரிடி. ஏயா ஜாக்கெட்டை கழட்டிட்டு சுத்துறதா பந்தயம் போட்டுக்கிறாங்களே, ஒருவேளை நம்மால் தோத்துட்டா யாரு தோத்த என்னங்க, நாம சந்தோஷமா வேடிக்கை பார்க்கலாம்ல. ஊர்ல போய் உன்னை பேசிக்கிறேன். கூட எனக்கு பிடிக்கத்தான் அவனை கூட்டு வந்தது. இப்படி புரியா? இங்க நின்று இப்படி நின்று. மூணே சான்ஸ் தான், அதுக்குள்ள பூ எடுக்கணும். ஒருக்கா போச்சு. ரெண்டாவது தான் விட்டாலே. ஆமா நீ பேச. இப்ப நீ 2 சான்ஸ் முடிச்சிருச்சே, இப்ப லாஸ்ட் சான்ஸ் ஜாக்கிரதை. தோத்துட்டல ஜாக்கிரதை பல்ட்ரி. அதெல்லாம் முடியாது. பந்தயம்னா பந்தயம் தான். பல்ட்ரி கழட்டடைனா நட. என்னங்க என்னங்க உங்களுக்கு என்ன தலைநோல? இல்லையா, நான் கட்டிக்க போற பொண்ணு ரதிக்க போடாம ஊர்வலமா போறா. அத்தனை பேரும் வேடிக்கை பாக்குறாங்க. அவமானமா இருக்கு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த பொண்ணுதான் பூ எடுத்துருச்சா? பூ எடுத்துருச்சா? ரதிக்க போடாம போய் எல்லாரும் வேடிக்கை பாக்குற மாதிரி இருந்துச்சே. அது சரி, உங்களுக்கு ஒரு பயம் கிளி, அதை நீங்க என்னென்னமோ கற்பனை பண்ணிக்குவீங்க. அந்த பொண்ணு பூ எடுத்துட்டு போய் 10 நிமிஷம் ஆச்சு. எந்த பக்கம் போச்சு? அதுவும் அந்த ஜவுள் கடை பக்கம். புடி ருக்மணி 5 நிமிஷம் கடையை பாத்துக்கிறியா? நான் போய் அப்பா கூட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 3 பேருமா சேர்ந்து சுத்தலாம். சரி 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். கடை காலேஜ்ல என்ன ரிப்போர்ட் பண்ணாத. சீக்கிரம் வந்துடுறேன். என்னடி நீ பாட்டுக்கு அவளை அனுப்பிச்சிட்ட? நம்ம 2 பேருக்கும் ஒண்ணுமே தெரியாது. கடைக்கு யாராச்சும் வியாபாரத்துக்கு வந்தா என்னடி பண்றது? அடி போடி, எல்லா துணியிலுமே விலை எழுதி போட்டிருக்காங்க. வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசினா அவங்களே தன்னால வாங்கிட்டு போறாங்க. இதுக்கு போய் அங்க பாத்தியா 2 மஞ்சுளா கணவன் இங்கேயே பாத்துட்டு இருக்காங்க. அநேகமா இங்க வந்தாலும் வருவாங்க. வந்தா ஒரே அமுக்கிடுவோமா? அமுக்கிடுவோம். என்னங்க அந்த பொண்ணுங்க நம்மளை பார்த்து ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல, ஆள் வாட்ட சாட்டமா லட்சணமா இருக்கிறதுனால ஆறு என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு. ஆமா ஆமா, எங்க வேணாலும் என்ன பத்தி அப்படித்தான் பேசிக்கிறாங்க. வாட்ட சாட்ட லட்சணம்னா நீயா? ஓஹோ நீங்களோ? சரி ஜவுளி கடைக்கு போய் துணி எடுக்காப்ப அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கலாம். வந்துகிட்டே இருக்கு. கை வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் ஜவுளி எடுக்கலாம்னு வந்தோமுங்க. அதுக்கு என்ன எடுத்துட்டு போச்சு? இது வேணுங்களா? வெயிலுக்கு கொண்டு வந்தேன். அடக்கியா மோனம் போகுதில்ல. அப்புறம் என்ன வாங்க வந்தீங்க? உங்களுக்கு வேட்டி சட்டையா இல்ல வீட்டுக்காருக்கு புடவை வைக்கியா? ஆனா நீங்க வேற கவுண்டருக்குள்ள கல்யாணம் ஆகலைங்க. இப்பதான் பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ ஆரம்பிட்டு சொல்லி சாருக்கு சப்ஜெக்ட் வாங்கி சொல்லி. அப்படின்னா கட்டி போற பொண்ணுக்குதான் புடவை வாங்க வந்திருப்பீங்க இல்ல? எடுத்துருவோம், பொண்ணுக்கே எடுத்துருவோம். சரிங்க, உங்களுக்கு எந்த மாதிரி புடவை பிடிக்கும்? மைசூர் சில்க், காஷ்மீர் சில்க், சைனா சில்க், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா சில்க் இருக்கு. உங்களுக்கு எந்த சில்க் பிடிக்கும்? நமக்கு சிலுக்கெல்லாம் ஒத்து வராதுங்க. நல்லா நெகு நெகு நாள் பட்டா கூட நிக்கிற மாதிரி இந்த கண்டாங்கி சேலை இல்லைன்னா சுங்குடி சேலை இருந்தா ஒரு 5 எடுத்து போடுங்க. அதுலதான் ஒண்ணு தேடி பிடிப்போம். ஏன் நினைச்சேன் காதுல கடுக்கும் போட்டிருக்கும் போது உங்களுக்கு அதான் பிடிக்கும். காதுல இருக்கிற கடுக்குன்னு கழட்டு சொல்லி ரொம்ப காலமா சொன்னேன். ஆத்தா போட்டது மாட்டினீங்க. இப்ப உங்க கூட வந்து எனக்கு மானக்கேடா இருக்குது.
இது ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்மளுக்கு அந்த புடவை பிடிச்சிருக்குங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அதே எடுத்துக்கிறேன். அப்படின்னா இந்த புடவைக்கு தகுந்த மாதிரி ரேட் எடுக்குவா? கொடுங்க கொடுங்க, அது ரொம்ப முக்கியமாச்சே. நான் பேசுறேன் இல்லையா? இது பாருங்க. இல்லீங்களே, ரவிக்க நேரம் அவ்வளவு திறமா தெரியலையே. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த புடவைக்கு தான் கரெக்ட் காம்பினேஷன். பாருங்க. ஏயா புடவை ரவிக்க ரெண்டும் எடுப்பா இருக்குல்ல? அடேங்கப்பா, ஒண்ணு தூக்குது போங்க. அப்புறம் ஏதாவது வேணுங்களா? இன்னும் என்னங்க, புடவை எடுத்தாச்சு, ரவிக்கு எடுத்தாச்சு, அவ்வளவுதானே. அப்புறம் மறந்தே போச்சு, இந்த காடா இல்லைன்னா மல்லு துணி இருந்தா ஒரு 1/2 மீட்டர் கொடுங்க, உள்பாடி தைச்சுக்க சொல்லலாம். என்னது உள்பாடி தைச்சுக்க? இப்ப எல்லாரும் பிராதா போட்டுக்கிறாங்க. அதுவும் கல்யாண வயசு பொண்ணுங்கிறீங்க, கண்டிப்பா பிராதா போட்டுக்குவா. பிராவா? அது நீ அது பிரா? இது தெரியாதுங்க உங்களுக்கு? சுத்த உலகம் புரியாத ஆளுங்க நீங்க. இதுதானுங்க சேட்டா அருமங்கன்றாவி. அதை கீழே வை, அதனால போய் கையில வச்சுட்டு இருக்க நீ. நல்ல குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க போற லட்சணமா அது? என்னது குடும்ப பொண்ணு லட்சணமா? இப்ப நான் அதான் போட்டிருக்கேன். என்ன பார்த்தா குடும்ப பொம்பளையா தெரியலையா? உன்ற கிட்ட எனக்கு பிடிக்காது, அது ஒண்ணுதான். நீ ராட்டாந்தூரி ஆடும்போது அத்தனை வயல எங்க பார்த்தாங்க தெரியுமா? லட்சணமா இருந்தா எல்லாரும் பார்க்கதான் செய்வாங்க. என்னத்த லட்சணம்? அதை போடுறதா? அது எனக்கு பிடிக்காது. பொண்டாட்டியா வர போறவளுக்கு பிடிச்சதுன்னு என்ன பண்ணுவ? திரும்பவும் பாடுறேன், புருஷனுக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன், அப்புறம் பொண்டாட்டி போடுவேன்னு என்ன அர்த்தம்? போட்டா போட்டுவே நீ போட்டா என்ன செய்வேன்? போடா. பாரு, என்கிட்ட இந்த ராங்கி தனமா எல்லாம் பேசாத. நான் ஒரு மாதிரியான ஆளு, எனக்கு மகா எரிச்சல் வந்துரும். அப்புறம் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கே தெரியாது. நிறுத்தியா? பொம்பளை மாதிரி கடுக்க போட்டுக்க தெரியுது, பொம்பளை மனசு புரிஞ்சுக்க தெரியலையே. அரைஞ்சு கல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன். ஆரியிட்ட பேசிக்கிற நீ என்னங்க இது? நீ சுமாரியா? பொட்டச்சின்னா ஒரு அரைச்சு கொடுக்கணும். இப்ப எப்படின்னா பின்னால போக எப்படி இருக்கணும் வேண்டாம்?